ஹியூரன் கம்பெனி வெளியிட்டிருக்க குளோபல் ரிச் லிஸ்ட்ல இந்தியாவுக்கு இது ஒரு சூப்பரான வருஷம்தான். 100 பில்லியன் ஆட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 167 நியூ பில்லியனர்ஸ் ஆட் ஆகி இப்போ மொத்த வேர்ல்டு பில்லியனர்ஸோட எண்ணிக்கை 3279. நியூ பில்லியனர்ஸோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே ஏஐ டெக்னாலஜி தான். இந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்க 3 கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா USA, சைனா அண்ட் இந்தியா. யூஎஸ்ஏல 800 பில்லியனர்ஸ், அதுல 109 நியூ பில்லியனர்ஸ் இருக்காங்க. சைனால 155 பில்லியனர்ஸ் குறைஞ்சிருந்தாலும் வேர்ல்டுல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க வித் 814 பில்லியனர்ஸ். இந்தியால 84 நியூ பில்லியனர்ஸோட மொத்தம் 271 பில்லியனர்ஸ் உயர்ந்து இந்தியா 3rd பொசிஷன்ல இருக்கு. ஜெர்மனிய 5th பிளேஸுக்கு தள்ளிட்டு யூகே 146 பில்லியனர்ஸோட 4th பொசிஷன்ல இருக்கு. இங்க லண்டன் தான் மோஸ்ட் பாப்புலர் சிட்டி வித் 97 பில்லியனர் லிவிங். ஜெர்மனி 140 பில்லியனர்ஸோட 5th பொசிஷன்ல இருக்கு. இங்க பாப்புலரான சிட்டி பார்த்தோம்னா முனிச் அண்ட் ஹேம். 6th பிளேஸ் பிடிச்சிருக்கிறது சுவிட்சர்லாந்து. இதுல 106 பில்லியனர்ஸ் இருக்காங்க. அதுல 14 பில்லியனர்ஸ் ஜெனீவால வாழ்றாங்க. 7வது இடத்துக்கு உயர்ந்திருக்கு ரஷ்யா. இங்க 74 பில்லியனர்ஸ் இருக்காங்க. அடுத்து 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது இத்தாலி. இங்க 69 பில்லியனர்ஸ் இருக்காங்க. 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு பிரான்ஸ். இங்க 68 பில்லியனர் இருக்காங்க. 64 பில்லியனர்ஸ் கொண்ட பிரேசில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. 278 பேர் பில்லியனரி ஸ்டேட்டஸ இழந்திருக்காங்க. அதுல 208 பேர் சைனாவை சேர்ந்தவங்க. 480 பீப்புள்ஸ் நியூ பில்லியனர்ஸா இருக்காங்க. அதுல 132 பேர் யூஎஸ்ஏல இருந்தும், 94 இந்தியால இருந்தும், 55 சைனால இருந்தும். கடந்த ஆண்டை விட 167 புது பணக்காரர்கள் உருவாகி இருக்காங்க. இந்த கோடீஸ்வரர்கள் எந்த துறை பில்லியனர்ஸ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபைனான்ஸ் சர்வீஸ்ல 10%, அடுத்து கன்சியூமர் கூட்ஸ்ல 8%, ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்ல 7% மற்றும் ரியல் எஸ்டேட்ல 7%. கடந்த வருஷம் எந்த துறைகள் ரொம்ப சிறந்து விளங்குச்சுன்னு பார்த்தோம்னா மீடியா என்டர்டைன்மெண்ட் 226 பில்லியன் $. இதுக்கு ஆட் ஆயிருக்க சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் 149 பில்லியன் $. பினான்சியல் சர்வீஸ்ல 118 பில்லியன் $, மற்றும் ரியல் எஸ்டேட்ல 14 பில்லியன் $. இந்த துறையில நீங்க இருந்தீங்கன்னா இதுல இருக்க உங்க வளர்ச்சியை பத்தி கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அதோட எந்த துறைகள்லாம் லாஸ் அதிகமா கண்டிருக்குன்னு பார்க்கலாம். ஹெல்த் கேர்ல 75 பில்லியன் $, அதே இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்ல 46 பில்லியன் $, ஃபுட் அண்ட் பெவரேஜ்ல 4 பில்லியன் $, மற்றும் ரியல் எஸ்டேட்ல 32 பில்லியன் $. வீழ்ச்சி. இந்த வருஷம் ஒரு சிறப்பான விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு, ரொம்ப காலமா ஏசியாவினுடைய பில்லியனரி கேபிட்டலா இருந்த பீஜிங்க பின்னுக்கு தள்ளிட்டு முதல் முறையா மும்பை அந்த இடத்தை பிடிச்சிருக்கு. மற்றும் வேர்ல்டு டாப் 3 பில்லியனரி சிட்டிஸ்லயும் இடம் பிடிச்சிருக்கு. வேர்ல்டோட பில்லியனரி கேபிட்டலா நியூயார்க் சிட்டி 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கு. 119 பில்லியனர்ஸ் நியூயார்க்ல வாழ தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து லண்டன்ல 97 பேர் வாழ்றாங்க. பீஜிங் கடந்த வருஷம் முதல் இடத்துல இருந்துச்சு. இந்த வருஷம் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஃபேமஸ் மியூசிக் ஆர்டிஸ்ட் டெய்லர் ஸ்விஃப்ட், இவங்க 34 வயசு ஆகுது. குளோபல் ரிச்சஸ்ட் லிஸ்ட்ல முதல் முறையா இடம் பிடிச்சிருக்காங்க வித் 1.2 பில்லியன் $. வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் செல்ஃப் மேட் பில்லியனரா 29 வயசுல 1.3 பில்லியன் $ஓட இடம் பிடிச்சிருக்காங்க. மியாமியை சேர்ந்த சீரியல் ஆண்டர்பிரனர். காசால போர் நடந்துட்டு இருக்கும் நிலையில் இஸ்ரேல்ல 9 புது பில்லியனர்ஸ் ஆட் ஆகி டாப் 20 கண்ட்ரீஸ்ல இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இமிகிரேஷன் பில்லியனர்ஸ் தான் அதிகம் இருக்காங்க. புலம்பெயர்ந்து வருபவர்களுக்கு, அதாவது மைக்ரேஷனுக்கு விருப்பமான நாடா இருக்கிறது USA. அதை தொடர்ந்து யூகே மற்றும் சிங்கப்பூர். டாப் மைக்ரேன்ஸ் ஆன இலான் மஸ்க் சவுத் ஆப்பிரிக்கால பிறந்திருக்காரு. சரி பிராண்ட் ரஷ்யால பிறந்திருக்காரு. ஜென்சன் தாய்வான்ல பிறந்திருக்காங்க. இவங்க எல்லாம் யுஎஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் லிஸ்ட பார்ப்போம். எலான் மஸ்க் 3rd டைமா ரிச்சஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட் இடம் பிடிச்சிருக்காரு. இவருடைய சொத்து மதிப்பு 231 பில்லியன் $. இவருடைய சக்சஸுக்கு ஸ்பேஸ் ஏரோஸ்பேஸ் வெஞ்சரோட லான்ச்சஸ் எல்லாம் ஒரு பெரிய காரணம்.
அமேசானோட நிறுவனர் ஜெஃப் 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இவருடைய சொத்து மதிப்பு $185 பில்லியன். 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. கடந்த வருஷம் இருந்த லாஸ் இந்த வருஷம் அமேசான் கிளவுட் கம்ப்யூட்டிங் மார்க்கெட்டிங் மூலமா 75% வெல்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெனாட் ஆர்னால்ட் பிரான்ஸை சேர்ந்தவர். கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் இவருக்கு 13% குறைவாகவே வந்திருக்கு. இவருடைய சொத்து மதிப்பு $175 பில்லியன். டாப் 10 லிஸ்ட்ல முதல் முறையா இடம் பிடிச்சிருக்காரு மார்க் சக்கர்பர்க். இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களை விட கம்பேர் பண்ணும்போது கடந்த ஆண்டை விட இவருடைய சொத்து மதிப்பு டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்கு. 4th பிளேஸ்ல $158 பில்லியன் சொத்து மதிப்போட இருக்காரு. 5வது இடத்தை பிடிச்சிருக்காரு ஆரக்கிள் தலைவர் லாரி எலிசன். இவருடைய சொத்து மதிப்பு $144 பில்லியன். வாரன் பஃபெட் கடந்த வருடத்தை போலவே இந்த வருஷமும் 5வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இவருடைய சொத்து மதிப்பு $144 பில்லியன். இவருடைய சொத்துல 99% டாடா ஃபவுண்டேஷன் மற்றும் அதர் ஃபவுண்டேஷன்ஸ் மூலமா டொனேட் செஞ்சுட்டு இருக்காரு. மோர் தென் $56 பில்லியன் டொனேட் பண்ணிருக்காரு. ஸ்டீவ் பால்மர் 7வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இவரும் போன வருஷம் பிடிச்ச அதே 7வது இடத்தை இந்த வருஷமும் தக்க வச்சிருக்காரு. $143 பில்லியன். பில்கேட்ஸ் அவர்கள் இந்த வருஷம் அவருடைய குறைஞ்சிருந்தாலும் இப்ப 8வது இடத்தை பிடிச்சு $138 பில்லியன் வச்சிருக்காரு. கேட்ஸோட மெயின் பிசினஸ் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அடுத்து 9வது இடத்துக்கு புதுசா வந்திருக்காரு லாரி பேஜ், ஆல்பபெட் நிறுவனத்தினுடைய தலைவர். இவர் $123 பில்லியன் வச்சிருக்காரு. கடந்த வருஷத்தை விட 40% வெல்த் அதிகரிச்சு இருந்தாலும் இந்த வருஷம் ஒரு ரேங்க் குறைஞ்சி 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது. முகேஷ் அம்பானி அவர்கள் $115 பில்லியன். இந்தியாவினுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் பில்லியனர்ஸ் 271. இதுல புதுமுகங்கள் 94. பில்லியனர் அந்தஸ்துல இருந்து வெளியில வந்திருக்கிறது 7. அதிகமான பில்லியனர்ஸ் உருவாயிருக்க சிட்டின்னு பார்த்தோம்னா அது மும்பை தான். 92 பில்லியனர்ஸ் இருக்காங்க. குளோபல் ரிச்சஸ் லிஸ்ட்ல 7% வெல்த் இந்தியாவோட பங்கு. டாப் 100 பில்லியனர்ஸ்ல 5 இந்தியர்கள் இருக்காங்க. விமன் பில்லியனர்ஸ்னா அது 19. செல்ஃப் மேட் பில்லியனர்ஸ் 54% பேர் இருக்காங்க. இந்தியாவினுடைய டாமினன்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா பார்மசியூட்டிகல்ஸ் இதுல 39 பேர் இருக்காங்க. ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்போனன்ட்ஸ்ல 27 பேர் இருக்காங்க. கெமிக்கல்ஸ்ல 24 பேர் இருக்காங்க. குளோபல் பில்லியனர்ஸ் எந்த இண்டஸ்ட்ரீஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், ரியல் எஸ்டேட்டும் 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. அதை போல என்டர்டைன்மெண்ட், சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸ் இது எல்லாமே பில்லியனர்ஸ்க்கு ஒரு நல்ல ஃபீல்டா இருந்திருக்கு. செல்ஃப் மேட்னு பார்த்தா 67% பேர் இருக்காங்க. 33% இன்ஹெரிட்டட் பில்லியனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.